பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு இருக்கிறது குமிழ் தேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வச்சு இப்போ 3 வருஷம் ஆகுது. இது மேலே பார்த்திங்கன்னா மிளகு விட்டுருக்குறோம். இது வந்து ஒரு 2 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு மரத்துக்கு 2 கிலோ 3 கிலோ விதம் காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் எடுத்துருக்குறோம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அன்னாசி, பைனாப்பிள். ஒரு தண்ணியில் ஒரு இடத்துல 3 விவசாயம். ஒன்று கீழே அடுக்கு, அது வந்து நம்ம அன்னாசி அல்லது வேறு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே மரமாக வந்து ஒரு 10-20 வருஷத்தில் வெட்டக்கூடிய குமிழ் தேக்கு. அதில் நம்ம வந்து மிளகு விட்டுருக்குறோம். நம்ம வந்து மரத்தை வெட்டவே வேண்டியதில்லை, மிளகை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு இதை கொண்டு வர இருக்கிறாங்க. என்னன்ட்டு பார்த்திங்கனாக்கா, நம்ம கார்பன் ட்ரேடிங்கிறது கார்பனை மரங்கள் எவ்வளோ வெளியிடுதோ அதுக்கு தகுந்த அளவில் பணம் தரப்போகிறாங்க. மாதம் சம்பளம் மாதிரி மரம் வளர்க்குறவங்களுக்கு அதுவும் வரப்போகுது. நீங்கள் இது போன்ற திட்டங்களை வனத்துறை, இந்த ஈசா நர்சரி இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கேட்டு பயனடைஞ்சுக்கிறோங்க. ஒரு இடத்துல 3 விவசாயம் இருக்கிற காலங்களில், இப்போ வெயில் காலம் வர பருவநிலை மாற்றத்தினால விவசாயங்கள் பொய்த்து போகுது. குறைந்த இடத்துல ஒரு தண்ணியில் 3 விவசாயங்களை பல அடுக்கு விவசாயத்தை நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் லாபம், தண்ணீர் மிச்சம், இடம் மிச்சம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இது போன்ற அடுக்குமுறை விவசாயத்தை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.